Hi students, welcome back to Kasadara Karka. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபண்டமெண்டல்ஸ் நான் மேக்ஸில் என்னடா ஃபேக்டர் ஃப்ராக்ஷன் இப்படியே சொல்லிட்டு இருக்காதே பார்க்காதீங்க. இப்போ வந்து ஃப்ராக்ஷன்ஸ்ன்றது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் லாஸ்ட் கிளாஸில். ஒரு ஃப்ராக்ஷன் அப்படின்றதில் இப்போ நம்ம வந்து ஃப்ராக்ஷனில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃப்ராக்ஷன் ட்ரீயை பற்றி தான் நம்ம வந்து போட போகிறோம். இப்போது ஃப்ராக்ஷன் ட்ரீ போடுறதுக்கு நாம் வந்து இந்த 64 ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு பாக்ஸில் ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸ்டூடெண்ட் 2 to 9 டேபிள்ஸில் நீங்கள் வந்து பி தரோ இன் தட் அதில் தரோவாக இருந்தீங்கன்னா தான் நம்ம எந்த டேபிள்ஸ் வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு போடலாம், எதனாலும் நம்மளால் டிவைட் பண்ண முடியும். ஸோ இப்போ நார்மலாக வந்து இப்போ 64ன்றது இதை எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ 64ன்றதை எடுத்துக்கோங்க. 64 இருக்குது இல்லைங்களா, இந்த 64 நாம் வந்து கடைசி நம்பர் வந்து பாருங்கள், இந்த 1 பிளேஸ் என்னவா இருக்குது, 64ல் 1 பிளேஸ் வந்து ஈவன் நம்பர் இல்லையா. 64ல் இது வந்து என்ன இருக்குது, ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பராக இருந்தால் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறேன்னா அதை ஒன்றுமே பண்ண வேண்டாம், 2ஆல் டிவைட் பண்ணுங்கன்ட்டு சொல்லியிருக்கிறேன். ஸோ 64னா 2வை விட 6 பெருசு. ஸோ 3 2s are 6, 0, bring down 4, 2 2s are 4, 0 வந்துடுச்சிங்களா. ஸோ 62வை நம்ம எதால் டிவைட் பண்ணோம், 2ஆல் டிவைட் பண்ணோம். அதை இந்த பக்கம் போட்டுக்கோங்க. வந்தால் உங்களுக்கு என்ன கோஷியன்ட் கிடச்சிது, ஆன்சர் என்ன கிடச்சிது, 32. அதை இங்கே போட்டுக்கோங்க. ஃபினிஷ்டா. நெக்ஸ்ட் இந்த 32 இருக்குது இல்லையா, அகெயின் 32ன்றதும் வந்து என்னது ஈவன் நம்பர். அதனால் நான் வந்து இதையும் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 2வை விட 3 வந்து பெருசு, அதனால் சிங்கிள் நம்பர் எடுத்துக்கிறேன் நான். இப்போ சிங்கிள் நம்பர் எடுத்துக்கிட்டு 3 வந்து 2 டேபிளில் கிடையாது. ஆனால் இதோட இமீடியட் பிஃபோர் நம்பர் என்னென்னா 2. ஸோ 1 2s are 2, 3லேருந்து 2 போயிடுச்சுன்னா 1, bring down 2, 6 டைம்ஸ் இருக்குது 12, ஸோ 0. ஓகேவா. அப்போது 32வை நம்ம எதால் வந்து டிவைட் பண்ணோம், 2ஆல் டிவைட் பண்ணோம். 2ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு கிடைச்ச ஆன்சர் என்னது, 16. ஓகேவா, ஃபைன். இப்போ எகெயின் 16ஐ வந்து நம்ம 2 டேபிளில் பண்ணுறோம். இது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். 16னா வந்து 2 8s are 16. ஸோ 16ஐ எதால் டிவைட் பண்ணோம், 2ஆல் டிவைட் பண்ணோம். உங்களுக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து 8. ஸோ இதை அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ன்றது திரும்ப நம்ம 2ஆல் தான் டிவைட் பண்ண போகிறோம். டேபிள் தெரியும், 4 டேபிள், 2 4s are 8. இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் இது ஆன்சராக வரும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இது ஆன்சராக வரும். 32வும் 2வையும் மல்டிப்ளை பண்ணால் 64ன்றது உங்களுக்கு ஆன்சராக வரும். ஓகேவா. இப்போ வந்து 4 நம்ம 2 டேபிளில் பண்ணோம்னா என்ன, 2 2s are 4. ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ட்ரீயில் இருக்கிற ஒரு மெத்தடு. இதுதான் ஃப்ராக்ஷன் ட்ரீ. இதை தான் நாம் வந்து இப்படி கண்டுபிடிக்கிறோம் நாம். ஓகேவா. சரி ஸ்டூடெண்ட், இன்றைக்கி ஃப்ராக்ஷனில் நம்ம ஃபண்டமெண்டல் மேக்ஸில் வந்து என்ன பார்த்தோம்னா ஃப்ராக்ஷன் ட்ரீயை வந்து பார்த்தோம். ஃப்ராக்ஷன் ட்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி நம்பர் 1 பிளேஸ் நம்பர் ஈவன் நம்பராக இருந்ததால் நாம் அதை வந்து 2 டேபிள்லேயே வந்து ஃபுல்லாக நம்ம வந்து டிவைட் பண்ணிட்டோம். சரி, இப்போது 125 என்ற ஒரு ஆட் நம்பரை எடுத்துக்கலாம். 125ல் 1 பிளேஸ் பார்த்திங்கன்னா 5ல் இருக்குது. இது ஒரு ஆட் நம்பர். ஸோ நான் 125 இந்த மாதிரியே எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நான் டிவைட் பண்ண போகிறேன். எந்த டேபிளில் டிவைட் பண்ண போகிறேன் அப்படின்னா 125 கடைசி நம்பர் 5 இல்லையா. ஸோ நான் 5 டேபிள்லேயே பண்ணுறேன். 5ஐ விட 1 சின்னது, அதனால் 2 நம்பர் எடுத்துக்கிட்டேன். 2 5s are 10. 2லேருந்து 0 போயிடுச்சுன்னா 2, bring down 5. 1லேருந்து 1 போயிடுச்சுன்னா 0, அது போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 25, 5 5s are 25 ஆகிடுச்சு. இப்போது நம்ம 125 என்ன பண்ணியிருக்கிறோம்னா 5ஆல் டிவைட் பண்ணால் 5ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். கோஷியன்ட் வந்து 25ன்றது கிடச்சிருச்சு. ஓகே,
இப்போ 25ன்றப்போ இது நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தாலும் சரி, டேபிள்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதுவே போதும். இப்போ 25 எப்படி டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணியிருப்பீங்க? 5 5s மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 25. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ட்ரீயை வந்து போடணும். ஃபேக்டர்ஸ் சொன்னால் ஒரு ஃபேக்டருக்கும் ஃப்ராக்ஷனுக்கும் என்ன ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபேக்டர்ஸ் அப்படின்றது எந்தெந்த டேபிளில் வருதோ, இந்த நம்பர் எந்த டேபிள்லலாம் வருதோ அதுதான் இதோட ஃபேக்டர். ஃபேக்டரி ட்ரீனா நம்ம இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி போடுறோம் இல்லையா? இப்போது 5 25s போட்டு 125 வருது இல்லைங்களா? 5 25s 125. இப்போ ஃபேக்டர்ஸ் அப்படி எழுதினீங்கன்னா 5ம் வந்து 125க்கு ஃபேக்டர், 25ம் 125க்கு ஃபேக்டர். ஃப்ராக்ஷனில் எழுதினாலும் நம்ம இப்படி தான் பண்ணிகிட்ருப்போம். இது வந்து ஃபேக்டர் ட்ரீன்ட்டு சொல்லுவோம். சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். இப்போ இது ஃப்ராக்ஷனில் இல்லை, இது ஃபேக்டர்ஸில் இருக்கிற ஒரு ஃபேக்டர் ட்ரீ இது. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நாம் போகிறது வந்து ஃப்ராக்ஷன்ஸ்க்கு போகிறோம்.